யானைகளோட உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம தமிழ்நாடு வனத்துறை ஏஐ தொழில்நுட்பத்தை கையில எடுத்து ஒரு தரமான சம்பவம் நிகழ்த்தியிருக்காங்க. இத பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த விட நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்ல மோதி யானைகள் உயிரிழக்கக்கூடிய சம்பவத்தை தடுக்கணும் அப்படின்ற வகையில 7.25 கோடி ரூபாய் செலவுல நம்ம இந்தியாவிலே முதல் முறையா செயற்கை நுண்ணறிவு வசதியுடன் கூடிய கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு அறைய கோவையில தமிழ்நாடு வனத்துறை திறந்து வச்சிருக்காங்க. ஸோ தண்டவாளங்கள்ல ஓரமா 500 மீட்டர் இடைவெளிக்கு 12 உயர் கோபுரங்கள் அமைச்சு அதுல கேமராக்களை பிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கோவையில பாத்தீங்கன்னா 2021 இருந்து 2023 ஆண்டு வரைக்கும் 9028 முறை யானைகள் வழி தவறி வெளியேறியிருக்காங்களாம். கடந்த 2008 இருந்து இது வரைக்கும் 11 யானைகள் ரயில்ல மோதி இறந்து போயிருக்குங்க. ஸோ யானைகள் உயிரிழப்பை தடுக்கணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்துக்காக தான் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அதை ஓபன் பண்ணியிருக்காங்க. இரவு நேரங்கள்ல தெர்மல் இமேஜும் பகல் நேரத்துல வீடியோ கேமரா பதிவுகள் மூலியமா யானைகளுடைய நடமாட்டத்தை தரமா கண்காணிக்க முடியும் அப்படின்னு தகவல் குறிப்பிடுறாங்க. அதாவது 150 மீட்டர் ரேஞ்சில் இருக்கிறப்ப ஆரஞ்சு கலர் சிக்னல் காட்டுமா, 100 மீட்டர் ரேஞ்சில் இருக்கிறப்ப மஞ்சள் சிக்னல் காட்டும், 50 மீட்டர் ரேஞ்சில் இருக்கிறப்ப சிவப்பு நிற எச்சரிக்கை சிக்னல் பெறப்பட்டு கண்காணிப்பு அறையில இருந்து டைரக்டாவே வனத்துறைக்கும் ரயில்வே துறைக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்துருமாங்க. ஸோ உடனே என்ன நடக்கும்னா, லோகோ பைலட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயினோட ஸ்பீடை குறைச்சிடுவாரு. ஸோ யானைகள் ரயில்ல மோதி சாவறத பெரிய அளவில் தடுக்க முடியும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு ஹைலைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம யானைகளோட நடமாட்டத்தை தொடர்ந்து ஏஐ மூலியமா நம்ம பதிவு செய்யறதுனால எதிர்கால பிளான்ஸுக்கு தேவையான டேட்டாஸை நம்மளால ஈஸியா பெற முடியும்னு ஹைலைட் பண்றாங்க. சோ தமிழக வனத்துறையுடைய இந்த முன்னெடுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.